நாசா சில தினங்களுக்கு முன் விண்ணில் ஏவி இருக்கும் இந்த செயற்கைக்கோளை பார்த்து விஞ்ஞானிகள் மட்டுமல்ல, ஏலியன்களும் கொஞ்சம் குழம்பியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரை விண்வெளிக்கு போன எல்லா செயற்கைக்கோள்களும் சதுரம், பெட்டி, நீள வடிவமா தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ நாசா அனுப்பியிருப்பது ஒரு தட்டு, அப்படியே சினிமாவில் வரும் பறக்கும் தட்டு மாதிரி. இதனாலதான் இது செயற்கைக்கோளா இல்ல ஏலியன்களுக்கு நாங்க இங்க இருக்கோன்னு சொல்ற சிக்னலான்னு கேள்வி வருது. இதுக்கு டிஸ்க் சாட்னு நாசா பெயர் வச்சிருக்கு. இதுவரை கியூப் சாட்ங்கிற பெட்டி வடிவ செயற்கைக்கோள்கள் தான் சிறிய செயற்கைக்கோள்களோட ஹீரோக்களா இருந்துச்சு. அதுக்கு மாற்றா பெட்டி வேணா, தட்டு போதும்னு புதுசா கொண்டு வந்திருக்க இந்த டிஸ்க் சாட் வழக்கம் போலவே ஒரே மாதிரியான ராக்கெட்ல தான் விண்ணுக்கு போகுது. 3, 2. ஒரே ராக்கெட்ல 4 டிஸ்க் சாட்களை வச்சு விண்வெளிக்கு அனுப்பி இருக்கு நாசா. விண்ணில் ஒரே நேரத்தில் 4 தட்டுகள் பறந்தா தொலைவில் இருந்து பார்த்த ஏலியன்கள் கூட அட நம்ம கூட்டம் யாராவது பூமிக்கு போயிட்டாங்களான்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ தட்டு வடிவ செயற்கைக்கோளை நாசா எதுக்காக ஏவினாங்கன்னு கேள்வி வரும். ஏலியன்களை பூமிக்கு அழைக்க இல்ல, சிம்பிளா சொன்னா சின்ன செயற்கைக்கோள்களால பெரிய வேலை செய்ய முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணதான். இந்த டிஸ்க் சாட் ஒரு டெமோ மிஷன், அதாவது பெட்டி வடிவத்துக்கு பதிலா தட்டு வடிவம் இருந்தா எவ்வளவு பவர் கிடைக்கும், எவ்வளவு பெரிய ஆண்டனாவை வைக்க முடியும், ஒரே ராக்கெட்டில் எத்தனை செயற்கைக்கோள்களை அனுப்ப முடியும், இவை எல்லாத்தையும் நேர்ல போய் சோதிக்க தான் அனுப்பியிருக்காங்க. அதுக்காக தான் ஒரே ராக்கெட்ல 4 டிஸ்க் சாட்களை அனுப்பி ஒவ்வொன்னையும் தனித்தனியா விண்வெளியில சுத்த விட்டு இது எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு, நம்ம சொல்ற இடத்துக்கு போகுதா, கீழ் உயரத்துல கூட வேலை செய்யுதான்னு எல்லாத்தையும் செக் பண்ண போறாங்க. இந்த பரீட்சையில டிஸ்க் சாட் பாஸ் ஆனா நாளைக்கு தொடர்பு செயற்கைக்கோள்கள், ரேடார் மிஷின்கள், பூமி கண்காணிப்பு அப்படின்னு நிறைய வேலைகளை இந்த தட்டு வடிவமே செய்ய ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால விண்வெளியில பறக்கும் தட்டை பார்த்து ஏலியன் வந்துட்டாங்கன்னு பயப்பட வேண்டாம்.